Elements of Operation Research. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஏப்ரல் 2023 கொஸ்டின் பேப்பரை தான் நம்ம சால்வ் பண்ண போறோம். அண்ட் இந்த வீடியோல பார்ட் சியை சால்வ் பண்ண போறோம். பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் பின்னு தனித்தனியா சால்வ் பண்றோம். இதுல பார்ட் சியை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். பார்ட் சியோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. எக்ஸ்பிளைன் பிரீஃப்லி த டிஃப்ரெண்ட் phases involved in OR. இதே கொஸ்டின் நீங்க நவம்பர் 2023 கொஸ்டின் பேப்பர்லயும் இதே கொஸ்டின் நம்பர்ல இருக்கும். அப்ப இந்த கொஸ்டின் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். phases involved in ORன்றது ரிப்பீட்டடா கேட்கறதுனால அது வந்து மெமரைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஓகே, phases involved என்னென்ன இருக்குன்னா ஃபார்முலேஷன் ஆஃப் ப்ராப்ளம், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் மேத்தமெட்டிக்கல், இதெல்லாம் ஹெட்டிங்கு, அதுக்குள்ள ஒரு லைன் எழுதி இருக்கிறோம். Construction of a mathematical model, solving the model constructed, controlling and updating, testing the model and its solution, and last step implementation. இதுதான் phases. 10 மார்க்ன்றதுனால நிறைய 3 பேஜ் 4 பேஜ் எழுதணும்லாம் கிடையாது. நமக்கு கண்டென்ட் என்னவோ அதை மட்டும் நம்ம நீட்டா ப்ரெசென்ட் பண்ணா போதும். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின், இது ஒரு ஃபார்முலேட் த எல்பிபி கொஸ்டின். எல்பிபி ஃபார்ம் பண்ணணும், பட் இது ஒரு டைரக்டான கொஸ்டின். அவங்களே வந்து டேபிள் கொடுத்துட்டாங்க. டேபிள் கொடுக்கலன்னா இதையும் ஃப்ரேம் பண்ணி நம்ம இதுல இருந்து எல்பிபி போடுற மாதிரி இருக்கும். இவங்க டேபிளே கொடுத்துட்டதுனால நம்ம டைரக்டா வந்து எல்பிபி ஃபார்ம் பண்ணிடலாம். 3 மெஷின்ஸ் கொடுத்துருக்காங்க ஏபிசி, அண்ட் 3 மெஷினுமே பிக்யூஆர்ன்ற 3 டிஃப்ரெண்ட் ஆர்டிக்கலை ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் இந்த பக்கம் ப்ராஃபிட் பர் ஆர்டிக்கல் இருக்கு, இங்க அவைலபிள் மிஷின் இருக்கு. நமக்கு யூஸ்வலா இந்த மாதிரி டேபிள் கொடுத்தா என்ன டவுட் வரும்னா ரோ வைஸ் எடுக்கணுமா காலம் வைஸ் எடுக்கணுமான்னு. நமக்கு வந்து கொஸ்டினே என்ன என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இங்க பாருங்க. அப்போ the amount of the time available in any week on the machine, the estimated profits per article is given. நாமளும் ப்ராஃபிட்டை யூஸ் பண்ணி என்ன கண்டுபிடிக்கலாம், மேக்ஸிமைசேஷன் அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். ஸோ இதை தான் நம்ம என்னென்ன எடுக்க போறோம், மேக்ஸிமைஸ்க்கு எடுக்க போறோம். ப்ராஃபிட் தான் மேக்ஸிமைஸை சொல்லுது. ஸோ மீதி இருக்கிறத வச்சு தான் நம்ம டேபிள் ஃப்ரேம் பண்ண போறோம். மீதி இருக்கிறத x1, x2, x3, b, the machine a, b and c. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல மேக்ஸிமைஸ் எழுதணும்ல. மேக்ஸிமைஸ் எழுதும்போது எப்படி எழுதலாம், மேக்ஸிமைஸ் இஸ் ஈக்குவல் டு, ஸோ மெஷின்ஸ் எடுக்க முடியாதீங்க, நம்ம பிக்யூஆர்னு எடுத்துக்கணும். ஸோ பிக்யூஆர்ன்றத வந்து சூஸ் பண்ணாதான் நம்ம வந்து மேக்ஸிமைஸ்ன்றது இந்த ப்ராஃபிட்டை எடுத்துக்க முடியும். ஸோ லெட் x1, x2, x3 b pqr 3 ஆர்டிக்கல் p, q and r. அப்போ மேக்ஸிமைஸ் இசட்ன்றது எனக்கு என்ன வரும், 20x1, 6x2, 8x3. ஸோ 20x1 plus 6x2 plus 8x3. அண்ட் அதுக்கு கீழே கன்ஸ்ட்ரைன்டு ஈக்குவேஷன், சப்ஜெக்ட் டு ஈக்குவேஷன். ஸோ சப்ஜெக்ட் டு ஈக்குவேஷன்ல நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஏபிசின்னு 3 இருக்கு, அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் டேர்ம் 8x1, அடுத்தது மேலேருந்து கீழே பார்க்கணும் இங்க. ஸோ x1, x2, x3ன்றது நம்ம பிக்யூஆர்னு தானே எடுத்திருக்கோம். பிக்யூஆர்னு எடுத்தா ஃபர்ஸ்ட் டேர்ம் இன்டூ x1, செகண்ட் டேர்ம் இன்டூ x2, தேர்ட் டேர்ம் இன்டூ x3. ஸோ மேலேருந்து கீழே எடுக்கணும், ரோ வைஸ் கிடையாது, காலம் வைஸ். இப்போ 8x1 plus 2x2 plus 3x3 is less than or equal to, இது மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளம், அதனால less than or equal to 250 கீழே இருந்த டேர்ம். அடுத்தது 430. ஸோ 4x1 3x2 plus 0x3 less than or equal to 150. And third equation 201. 201 less than or equal to 50. லாஸ்ட் ஸ்டெப்ல x1, x2, x3 எல்லாமே greater than or equal to 0. இவ்வளவுதான் ஃபார்மேஷன் ஆஃப் எல்பிபி. கொஸ்டின் நம்பர் 22. யூஸ் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் டு சால்வ் த எல்பிபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 ஈக்குவேஷன் இருக்கிற மாதிரி ஒரு மேக்ஸிமைஸ் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க.
ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கொஸ்டின் எழுதிக்கலாம். கொஸ்டின் வந்து நமக்கு சப்ஜெக்ட் டு 2 கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கு. இப்போ 2 ஸ்லாக் வேரியபிள் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். நான் இங்கேருந்து அப்படியே டைரக்டாகவே கொஸ்டினாகவே எழுதுறேன். சாரி, கொஸ்டினுக்கு ஆன்சராகவே எழுதுறேன். கொஸ்டின் நம்பர் 22. மேக்ஸிமம் இஸ் இட் ஈக்குவல் டு, அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, 5x1 3x2. ஸோ 5x1 ப்ளஸ் 3x2 ப்ளஸ் 0s1, ரெண்டு ஈக்குவேஷனு, அப்போ 2 ஸ்லாக் வேரியபிள். அடுத்தது சப்ஜெக்ட் டு, அங்க இருக்கிற மாதிரியே எழுதணும், ஆனா மாத்தி ஆட் பண்ணி எழுதணும். சப்ஜெக்ட் டு 3x1 பிளஸ் 5x2, 3x1 பிளஸ் 5x2 பிளஸ் s1, அது கூட ஃபர்ஸ்ட் ஸ்லாக் வேரியபிள் s1 ஆட் பண்றோம், ஈக்குவல் டு 15. அடுத்த ஈக்குவேஷன் என்ன இருக்கு, 5 2 10, 5x1 plus 2x2, இது கூட நம்ம ஆட் பண்ற ஸ்லாக் வேரியபிள் பேரு ரெண்டாவது ஸ்லாக் வேரியபிள், அதனால s2 னு ஆட் பண்றோம், ஈக்குவல் டு 10. அண்ட் கீழே x1 x2 நம்ம ஆட் பண்ண s1 s2 எல்லாமே கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0. இதுதான் ஒரு சிம்ப்ளெக்ஸ் மெத்தடோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதுதான். இதுக்கு அப்புறமா வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன், இனிஷியல் ஐட்ரேஷன் இதை வச்சு ஃபில் பண்ண போறோம். இனிஷியல் ஐட்ரேஷன் ஃபில் பண்றதுக்கு நமக்கு தேவையான வேல்யூஸ் ஃபர்ஸ்ட் இதை படிச்சுக்கோங்க, சிபி ஒய்பி எக்ஸ்பி. அடுத்தது நம்ம கிட்ட இருக்கிற வேரியபிள் x1 x2. அடுத்து நம்ம ஆட் பண்ண வேரியபிள் s1 s2. இப்போ இந்த ஒய்பின்றத ஃபில் பண்ணுங்க. முதல்ல அது நம்ம ஆட் பண்ண ஸ்லாக் வேரியபிள், ரெண்டு ஸ்லாக் வேரியபிள் ஆட் பண்ணோம், s1 s2. இனிஷியலா அது ரெண்டுமே 0. அண்ட் xbன்றது ஈக்குவல் டு 15 எழுதியிருக்கோம்ல, அதுதான் நம்மளோட xb. ஸோ 15 10, அதுதான் நம்ம xb வேல்யூ, 15 10. மீதி ஈக்குவேஷன் எடுத்து அப்படியே ஃபில் பண்ணுங்க. 3 5 1 0 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், 3 5 1 s2 கிடையாது. செகண்ட் ஈக்குவேஷன் 5 2. ஸோ 5 2, இங்க ஒன்றும் இல்லை, அடுத்ததுல 1 வரும். மேலே சிஜே, சிஜேனா மேக்ஸிமைஸ் ஈக்குவேஷன். மேக்ஸிமைஸ் ஈக்குவேஷன் நமக்கு என்ன இருக்கு, 5 3 0 0. ஸோ 5 3 0 0. இங்க கீழே zj, zjன்றது என்ன அப்படின்னா இதை மல்டிப்ளை பண்ணணும். 0 இன்டூ 15, 15 தேவைப்படாது, 0 இன்டூ 3 பிளஸ் 0 இன்டூ 5. பட் 0 இன்டூன்னு போடும்போது எனக்கு எல்லாமே 0வா தான் இருக்க போகுது. என்னோட இனிஷியல் டேபிள்ல எல்லாமே 0. அடுத்தது zj மைனஸ் cj, இதே மாதிரி தான் நீங்களும் ப்ரொசீட் பண்ணணும். zj மைனஸ் cj, கீழே இருக்கிற 0 மேலே மைனஸ், ஸோ மைனஸ் 5. 0 மைனஸ் 3 மைனஸ் 3, அடுத்தது 0, அடுத்ததும் 0. இப்போ ரெண்டு நெகட்டிவ் வேல்யூ இருக்கு. ஃபர்ஸ்ட் டேபிள்ல எப்பவுமே நெகட்டிவா தான் இருக்கும், அப்புறமா தான் இது நமக்கு ஆப்டிமமா மாறும். இந்த ரெண்டு நெகட்டிவ்ல நான் என்ன சூஸ் பண்ணணும் அப்படின்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஓரத்துல எழுதி வச்சுக்கோங்க, மோஸ்ட் நெகட்டிவ், அதுக்கப்புறமா லீஸ்ட் பாசிட்டிவ் சூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் மோஸ்ட் நெகட்டிவ். மோஸ்ட் நெகட்டிவ் எனக்கு எங்க இருக்கு, இதுதான் என்னோட மோஸ்ட் நெகட்டிவ், நெகட்டிவ்ல பெரிய வேல்யூ. இப்போ இந்த காலமை சூஸ் பண்றோம், இது பேர் கீ காலம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த கீ காலமை யூஸ் பண்ணி நாம இங்க ரேஷியோ கால்குலேட் பண்ண போறோம். ரேஷியோன்றது என்னன்னா xb டிவைடட் பை கீ காலம். xbன்றதோட வேல்யூ 15, 15 டிவைடட் பை கீ காலம்ல இருக்கிற வேல்யூ 3, ஈக்குவல் டு 5. அடுத்தது 10, 10 டிவைடட் பை கீ காலம்ல இருக்கிற வேல்யூ 5, ஈக்குவல் டு 2. இதுல நம்ம என்ன சூஸ் பண்ணு போட்டிருக்கோம், லீஸ்ட் பாசிட்டிவ். லீஸ்ட் பாசிட்டிவ்ன்றது எது நமக்கு, இதுல இதுதான் நம்மளோட லீஸ்ட் பாசிட்டிவ். அப்ப இந்த ரோவையும் சூஸ் பண்ணிக்கணும். இப்ப இந்த ரோ வந்து வெளியில போகுது, காலம் உள்ள வரப்போகுது. கீழே எழுதிக்கலாம், x1 enters and s2 leaves the table. s2 வெளியில போயிரும், s1 உள்ள வரும். நம்ம கால்குலேஷன் போட போறோம். புதுசா ஒரு s2 கால்குலேட் பண்ண போறோம். புதுசா கால்குலேட் பண்ண போற s2, அந்த செகண்ட் ரோ, ரெண்டு ரோ தான் இருக்கு. செகண்ட் ரோ எப்படின்னா இந்த கீ எலிமெண்டால எல்லாத்தையும் டிவைட் பண்ணணும்.
கீ எலிமெண்டால ஃபுல்லா டிவைட் பண்ண போறோம். ஸோ இது பேரு நியூ R2. நியூ ரோ 2 நான் எப்படி கால்குலேட் பண்ணுவேன்? ஓல்ட் R2 இருக்கிறத கீ எலிமெண்ட்ன்றது 5. ஃபர்ஸ்ட் ஓல்ட் R2 எழுதிக்கலாமா? ஓல்ட் R2 நமக்கு என்ன இருக்கு? 10 5 2 0 1. ஸோ 10 5 2 0 1. எல்லா வேல்யூவையுமே டிவைடட் பை 5. எல்லா வேல்யூவும் டிவைடட் பை 5 வர வேல்யூ தான் எனக்கு நியூ ரோ 2. ஸோ நியூ ரோ 2 வேல்யூ 2 1 2 by 5 0 1 by 5. கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு புதுசா டேபிள் 1க்கு போயிடலாம். டேபிள் 1ல அதே மாதிரி தான் என்ன எழுதணும்? ஃபர்ஸ்ட் இனிஷியலா நம்ம எழுத போறது சிபி ஒய்பி எக்ஸ்பி, அடுத்தது x1 x2, நெக்ஸ்ட் s1 s2. இப்போ இந்த சிபி ஒய்பி தான் ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணுவோமா? s1 அப்படியே இருக்கு, பட் s2 லீவ்ஸ் த டேபிள்னு சொல்லணுமா? மேல s2 வெளியில போயிருச்சு. அந்த s2க்கு பதில் எது உள்ள வந்திருக்கு? x1 உள்ள வந்திருக்கு. x1க்கு மேல என்ன இருக்கு? 5. அந்த 5யோட சேர்ந்து உள்ள வரும். ஸோ இந்த இடத்துல x1 உள்ள வந்திருக்கு. எதோட உள்ள வந்திருக்குன்னா 5யோட சேர்ந்து உள்ள வந்திருக்கு. இப்போ மேல நம்ம புதுசா ரோ 2 கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம்ல, அந்த ரோ 2 எடுத்துட்டு வந்து கீழே எழுதிடலாம். 2 1 2 by 5. ஸோ 2 1 2 by 5 0 1 by 5. இப்போ இதே மாதிரியே நமக்கு ரோ 1 வேணும்ல, ரோ 1க்கு இது மாறாது, அதனால அப்படியே இருக்கும். நியூ R1 கால்குலேட் பண்ண போறோம். ஸோ நியூ R1 கால்குலேட் பண்ணா ஓல்ட் R1 மைனஸ் corresponding column coefficient into new R2. So first old R1 நம்ம எழுதிக்கலாம். old R1 என்ன இருக்குன்னா 15 3 5 1 0. அது அப்படியே எடுத்துட்டு வந்து எழுதிக்கிறேன். 15 3 5 1 0. நடுவுல மைனஸ் இருக்குல்ல, ஸோ இங்க மைனஸ். கீழே நியூ R2 நம்ம இப்ப கால்குலேட் பண்ணி வச்ச வேல்யூ 2 1 2 by 5 0 1 by 5. இதுக்கு நடுவுல கரஸ்பாண்டிங் காலம் கோஎஃபிஷியன்ட் இருக்குல்ல, அந்த காலம் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ரோ 1க்கான காலம் கோஎஃபிஷியன்ட். ரோ 1க்கான காலம் கோஎஃபிஷியன்ட் வந்து ரோ 1லயே இருக்கிற வேல்யூ, அந்த கீ எலிமெண்ட்ல இருக்கிற வேல்யூ, தட் இஸ் 3. அந்த 3யை யூஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஒவ்வொரு டேர்மையும் 3ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 3 into 3 into 3 into இது வந்து நீங்க நம்ம ரஃப் மாதிரி தான் கால்குலேட் பண்றோம். ஸோ 15 மைனஸ் 6 அப்ப 9. 3 minus 3 0. 5 minus 6 by 5 வரும். ஸோ 5 minus 6 by 5. 3 into 2 6. Okay, 5 minus 6 by 5ன்றது 25 minus 6, which is 19 by 5 அப்படின்னு வேல்யூ வரும் நமக்கு. ஸோ மைனஸ் 19 இல்லை, பிளஸ் 19. 25 minus 6 இல்லை, ஸோ 19 by 5. 1 minus 3 into 0ன்றது 0, ஸோ 1 தான். 0 மைனஸ்ன்றது minus 3 by 5. இப்போ இதை கொண்டு போய் நம்ம நியூ R1ல சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 9 0 19 by 5 1 minus 3 by 5. டாப்ல இருக்கிறது மாறாது, அதை அப்படியே எடுத்துட்டு வந்துருங்க. 5300. ஸோ CJ 5300. இப்போ ZJ கால்குலேட் பண்ண போறோம் நம்ம. ZJ இது எங்க எழுதணும்னா எல்லாமே XBக்கு மேலேயும் கீழே தான் எழுதுறோம். ZJ கால்குலேட் பண்ணும்போது 0 into 0 plus 5 into 1, அதோட வேல்யூ 5. அடுத்த வேல்யூ கால்குலேட் பண்ணும்போது இப்ப ஃபர்ஸ்ட் வேல்யூ 0 தான்றதுனால அதை விட்டுறலாம், இதுலோட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 5 minus 2 by 5. இப்ப 2 by 5ன்றது 5 கேன்சல் ஆகி 2 தான் வரும். 5 into 0 0 into 1 ரெண்டுமே 0. 5 into 1 by 5, that is 1. இப்போ நமக்கு இதுல வந்து ZJ minus CJ கால்குலேட் பண்றோம்.
zj minus cj calculate பண்ணா 5 minus 5 0, 2 minus 3ன்றது minus 1, 0, 1, 1 minus 0, 1. Most negative, but இங்க ஒரு negative value இருக்கு. அப்ப நான் இது என்னன்னு சொல்ல முடியாது. It is not optimum. இது ஆப்டிமம் கிடையாது. அதனால நான் என்ன பண்றேன், அந்த நெகட்டிவ் இருக்கிறத திருப்பியும் சூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்த ஐட்ரேஷனுக்கு இப்போ மூவ் ஆகுறோம். ஃபர்ஸ்ட் கீ காலம் அதை யூஸ் பண்ணி ரேஷியோ எப்படி கண்டுபிடிப்போம், xb by key column. xb வேல்யூ 9, ஸோ 9 by 19 by 5னு வரும். மேலே எடுத்துட்டு போனா 5 by 19 which is 45 by 19. அடுத்தது 2 into 2 by 2 by 5 மேலே வரும்போது 5 by 2, ரெண்டு கேன்சல் ஆயிரும், ஈக்குவல் டு 5. ஸோ மேலே வந்து நமக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா 45 by 19ன்ற வேல்யூ வந்திருக்கு. பாசிட்டிவ்ல தான் இருக்கு, பட் அது என்ன வேல்யூ எக்ஸாக்டா அது வந்து சின்ன நம்பரா பெரிய நம்பரான்னு தெரியணும். இட் இஸ் 2.3. நம்ம இங்க லீஸ்ட் பாசிட்டிவ் தான் எடுக்க போறோம். அப்போ இந்த ரோ எனக்கு சூஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த ரோ சூஸ் பண்ணியாச்சு. இப்போ x2 உள்ள வரப்போகுது, s1 வெளியில போகுது. இன்னொரு ஐட்ரேஷன். ஸோ x2 enters and s1 leaves. இப்போ புதுசா நான் வந்து ரோ 1 கண்டுபிடிக்க போறேன். அப்ப பண்ண அதே ப்ரொசீஜர் ரோ 1 ஃபுல்லாவே நான் என்ன பண்ண போறேன், 19 by 5 ஆல டிவைட் பண்ணி எழுத போறேன். ஃபர்ஸ்ட் நியூ ரோ 1. நியூ ரோ 1ன்றது old r1 divided by key value, that is 19 by 5. old r1 ஃபுல்லா எழுதிக்கோங்க. 90 19 by 5 1 minus 3 by 5. அடுத்தது இத 19 by 5 ஆல டிவைட் பண்ண போறோம். எல்லா வேல்யூமே 19 by 5 by 19 by 5 by 19 by 5. மேல ரெசிப்ரோகேட் ஆச்சுன்னா இது 45 by 19. அடுத்தது 0, நெக்ஸ்ட் கேன்சல் ஆகி 1, இது 5 by 19. இது வந்து 5 கேன்சல் ஆகிட்டு -3 by 19 அப்படின்னு வரும். இப்ப திருப்பி நான் புது டேபிளுக்கு போறேன். புது டேபிளை இங்க எழுதுறேன். டேபிள் 2. டேபிள் 2லயும் அதே தான், CB YB XB. இப்ப இந்த இடத்துல இருந்த S1 போயிருச்சு, அதுக்கு பதிலா X2 உள்ள வந்திருக்கு. நம்ம இங்க எழுதியிருக்கோமா, X2 enters, S1 leaves. X2க்கு தலைக்கு மேல என்ன இருக்கு, 3 இருக்கு. அந்த 3ய கொண்டு வந்து இந்த சைடு எழுதுறோம். ஸோ 3. அதுக்கு அடுத்த வேல்யூ ஏற்கனவே இருக்கிறது தான், X1 இருக்கு, பக்கத்துல 5 இருக்கு. இப்போ XB, X1, X2, S1, S2. இங்க CJவும் எழுதிடுறேன். 5 3 0 0. புதுசா கண்டுபிடிச்ச ரோ 1 உள்ள ஃபில் பண்ணலாம். 45 by 19 0 1 5 by 19 minus 3 by 19. இப்ப அடுத்த வேலை என்னன்னா புதுசா உள்ள ரோ 2 கால்குலேட் பண்ணணும். ஸோ நியூ R2. நியூ R2 கால்குலேட் பண்றதுனா எப்படி கால்குலேட் பண்ணுவோம், ஓல்ட் R2 மைனஸ் கரஸ்பாண்டிங் கோஎஃபிஷியன்ட் இன்டு நியூ R1. R1 தானே புதுசா கண்டுபிடிச்சோம் அது. ஸோ ஃபர்ஸ்ட் ஓல்ட் R2. ஓல்ட் R2ன்றது 2 1 2 by 5 0 1 by 5. 2 1 0 2 by 5 1 by 5. 2 1 2 by 5 0 1 by 5 மாத்தி எழுதிருக்கேன். ஓகே, அடுத்தது நியூ R1. நியூ R1ன்றது நம்ம மேல கால்குலேட் பண்ணி வச்சிருக்கிற வேல்யூ. ஸோ 45 by 19 0 1 5 by 19 minus 3 by 19.
கரஸ்பாண்டிங் கோஎஃபிஷியன்ட்ன்றது நம்ம அந்த R2க்கான கோஎஃபிஷியன்ட். R2க்கான கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கு? இது வந்து ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டோம். ரோ 2க்கான கோஎஃபிஷியன்ட் 2/5. 2/5 ஆல எல்லா வேல்யூவையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2/5 2/5 2/5 2/5 இங்கேயும் 2/5 எல்லா வேல்யூவும் கால்குலேட் பண்றோம். இங்க மைனஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் வேல்யூ கஷ்டமா இருக்கு, அது லாஸ்ட்ல கால்குலேட் பண்ணலாம். 1 மைனஸ் கீழே வந்து அது ஃபுல்லா 0, அதனால அது 1. மேலேயும் 2/5 கீழே 2/5, அதனால அது 0. மேல 0 அண்ட் இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். அப்ப இது 2/19 மைனஸ் லாஸ்ட் வேல்யூ. ஃபர்ஸ்ட் வேல்யூவும் லாஸ்ட் வேல்யூவையும் தனியா கால்குலேட் பண்ற பாருங்க. 2 மைனஸ் இது ரெண்டு எனக்கு கேன்சல் ஆகி 9 ஆகும். ஸோ 2 இன்டூ 9ன்றது 18/19 இந்த மாதிரி வருது நமக்கு. 2 மைனஸ் 18/19. ஸோ 19 இன்டூ 2ன்றது 38. 19 இன்டூ 2ன்ற வேல்யூ வந்து 38. 38ல 18 போயிருச்சு அப்படின்னா 20. ஸோ 20/19 தான் இந்த வேல்யூ நமக்கு. 20/19. லாஸ்ட் வேல்யூக்கு வாங்க. லாஸ்ட் வேல்யூல எதுவுமே கேன்சல் ஆகாது. ஸோ 1/5 மைனஸ் 2 இன்டூ 3ன்றது 6 மைனஸ் 6/5 இன்டூ 19 அதை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்க்கு எல்சிஎம்க்கு 19 மிஸ்ஸிங். ஸோ இன்டூ 19 போட்டால் மேலே 19 வரும். ஸோ 19 மைனஸ் 6/5 இன்டூ 19. 19 மைனஸ் 6ன்றது மேலே 13. 19 மைனஸ் 6 மேலே 13 வருது, கீழே 5 இன்டூ 19. 5 இன்டூ 19ன்றது 95. So 13/95. இந்த வேல்யூவை அப்படியே எடுத்துட்டு வந்து கீழே எழுதிக்கலாம். நம்ம இப்ப ரோ 2ல ஃபில் பண்ணிக்கலாம். ரோ 2ஓட வேல்யூ இட்ஸ் 20/19 1 0 minus 2/19 13/19. இப்போ இந்த வேல்யூ எல்லாம் மல்டிப்ளை பண்ண போறோம். 3 இன்டூ 0 இப்படி பாருங்க. 3 into 0 plus 5 into 1. கீழே அப்ப 5 ZJ. அடுத்தது 3 into 1 5 into 0. அப்ப 3. லாஸ்ட் வந்து 3 into 5/19 which is 15/19. அடுத்தது 5 into minus 2. So minus 10/19. 15 minus 10ன்றது 5/19. அதுக்கு அடுத்த வேல்யூ minus 9 65. டினாமினேட்டர் சேமா தான் இருக்கு. சாரி 95 இந்த வேல்யூ. 95 மல்டிப்ளை பண்ணா 3 into minus 3/19 plus 5 into 13/95. இது 95ன்றதுனால இங்க நான் என்ன பண்ணணும், into 5 கீழே மல்டிப்ளை பண்ணணும். கீழே பண்ணும்போது மேலையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 3 into 3 9, 9 into 5 45. ஸோ மேலே மைனஸ் 45. அடுத்த டேர்ம் கால்குலேட் பண்ணும்போது பிளஸ் 65 வந்துடும், விச் இஸ் 20/95. நீங்க கால்குலேட்டர் வச்சு தனியா கால்குலேட் பண்ணி போட்டுக்கோங்க. சிம்ப்ளெக்ஸை எப்பயுமே லாஸ்டா சூஸ் பண்ணுங்க, ஏன்னா இது ஃபுல் டைம் எடுத்துரும். ZJ மைனஸ் CJ. இப்போ 5 மைனஸ் 5 0. 3 minus 3 0. 5/19 minus 0 5/19. இது 20/95. எல்லா டேர்முமே பாசிட்டிவா வந்துருச்சு. ZJ minus CJ is greater than or equal to 0. Therefore, the solution is optimum. Solution optimum சொல்லிட்டோம். x1 x2 வேல்யூவை அங்கிருந்து எடுத்துக்கலாம். ஸோ x1ன்றது 20/19 and x2ன்றது 45/19. இந்த மேல இருக்குல்ல இந்த டேர்ம்ஸ்ல இருந்து x1 x2 எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம மேக்ஸிமம் இசட்டுக்கு போயிடலாம். மேக்ஸிமம் இசட் என்னோட கொஸ்டின் என்ன, 5x1 3x2. ஸோ 5 into x1 plus 3 into x2. ரெண்டுமே டினாமினேட்டர் சேம். ஸோ 100 plus
45 into 3. 45 into 3ன்றது 135 by 19. So answer 235 by 19. The simplex problem ஓட answer. Okay, next ஒரு assignment question and இப்போ நீங்க question paper பார்த்தாலே தெரியும் சிம்ப்ளெக்ஸை தவிர மற்ற 4 சம்முமே ரொம்ப சிம்பிளான சம்மு. ஸோ சிம்ப்ளெக்ஸ்க்கு லாஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு மீதி இருக்கிற 4 சம்மையும் நீங்க சூஸ் பண்ணி போடுறது தான் வாய்ஸ் டெசிஷனாக இருக்கும். ஓகே, லாஸ்ட் ப்ராப்ளம் ஒரு 4 ஜாபு 4 அசைன்மெண்ட் கரெக்டாக இருக்கு. 4 ஜாபும் 4 பீப்புளும். ஸோ அது ஒரு பேலன்ஸ்டு அசைன்மெண்ட் கொஸ்டின். பேலன்ஸ்டுன்னு தெரிஞ்சாதான் நம்ம சம் வந்து அப்படியே ப்ரொசீட் பண்ண முடியும். கொஸ்டின் நம்பர் 23. ஸோ இது ஒரு பேலன்ஸ்டு அசைன்மெண்ட். அது நம்பர்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். 5 7 11 6 8 5 9 6 4 7 10 7 10 4 8 3. ஸ்டெப் 1 என்ன பண்ணணும், ரோ வைஸ் வந்து மினிமம் வேல்யூ எடுத்து அதை எல்லா வேல்யூவோடையும் சப்ட்ராக்ட் பண்ணணும். 5 தான் மினிமம். 5 எடுத்து சப்ட்ராக்ட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்னா 0 2 6 1. அடுத்த ரோல மினிமம் வேல்யூ 5 தான். அப்போ அதில் ரெடியூஸ் பண்ணால் 3 0 4 1. நெக்ஸ்ட் 4. அப்போ 0 3 6 3. லாஸ்ட் ரோல எனக்கு வந்து மினிமம் வேல்யூ என்ன இருக்கு, 3 இருக்கு. ஸோ 7 1 5 0. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு அப்புறம் நமக்கு வந்த மேட்ரிக்ஸ் இதுதான். இப்போ செகண்ட் ஸ்டெப்பு காலம் வைஸ் நம்ம இதையே ரெடியூஸ் பண்ண போறோம். ஸ்டெப் 2 காலம் வைஸ். ஃபர்ஸ்ட் காலம்ல ஏற்கனவே 0 இருக்கிறதுனால எதுவும் சேஞ்ச் ஆகாது. 0 3 0 7. செகண்ட் காலம்லயும் 0 இருக்கிறதுனால 2 0 3 1 அப்படியே இருக்கும். தேர்ட் காலம்ல 0 கிடையாது, மினிமம் 4. அப்போ அதை ரெடியூஸ் பண்ணும்போது 2 0 0 1 அண்ட் எஸ் 2 0 சாரி 4ஆல ரெடியூஸ் பண்ணும்போது இது 2 1. அண்ட் லாஸ்ட் காலம்ல ஏற்கனவே 0 இருக்கிறதுனால அது அப்படியே இருக்கும். 1 1 3 0ன்னு இருக்கு. இப்போ இதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போறோம், ஜாபு அசைன் பண்ணி செக் பண்ண போறோம். ஸோ நான் இங்கே எப்படி ஜாப் அசைன் பண்ண போறேன்னு பாருங்க. எனக்கு எந்த ரோல வந்து 1 வருதோ, ஒரு 0 வருதோ அப்பதான் நான் அசைன் பண்ணவே ஆரம்பிக்கணும். ஸோ ஒரு ரோவா செக் பண்றேன். ஃபர்ஸ்ட் ரோக்கு போறேன். ஃபர்ஸ்ட் ரோல எனக்கு ஒரு 0 தான் இருக்கு. ஸோ அசைன் பண்ணிட்டேன். பட் அதோட அப் டவுன் ரைட் லெஃப்ட்ல எங்கேயாவது 0 இருந்தா கேன்சல் பண்ணிடுவோம். செகண்ட் ரோ வந்தா 2 0s இருக்கு. அப்ப நான் அசைன் பண்ண மாட்டேன். தேர்ட் ரோ போனா எனக்கு இப்ப 0வே இல்லை. ஃபோர்த் ரோ போனா ஒரு 0 இருக்கு. ரோ வைஸ் முடிச்சாச்சு. இப்ப காலம் வைஸ் இங்க ஒரு 0, இது கேன்சல் ஆயிடுச்சு. இப்ப பாக்ஸ் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 3 பாக்ஸ் தான் இருக்கு. 4 ஜாப் இருந்தது. 4 ஜாப்னா 4 அசைன் ஆயிருக்கணும். பட் 3 தான் இருக்கு. அதனால என்ன பண்ணலாம், இது ஆப்டிமம் கிடையாது. திருப்பி இதே வேல்யூ எழுதி ப்ரொசீட் பண்ண போறோம். 3 0 0 1 0 3 2 3 7 1 1 0. இப்போ இதுல என்ன பண்ண போறோம்னா லைன்ஸ் மார்க் பண்ண போறோம். மேக்ஸிமம் ஜீரோஸ் கவர் பண்ற மாதிரி லைன்ஸ் மார்க் பண்றோம். ஸோ இதுல 2 0 கேன்சல் ஆயிடுச்சு. இதுலயும் 2 0 கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ மீதி ஒரு 0 தான் இருக்கு. அந்த ஒரு 0 நம்ம ரோ வைஸ் காலம் வைஸ் எப்படி வேணா கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இங்க பிளஸ்னா இந்த இடத்துல வந்து இன்டர்செக்ஷன் மாதிரி இருக்குல்ல, இந்த இடத்துல மட்டும் ஆட் பண்ணணும். இந்த 2 இடத்துல ஆட் பண்ணணும். மீதி நமக்கு ஸ்ட்ரைக் அந்த லைன்குள்ள வராத இடத்துல எல்லாம் சப்ட்ராக்ட் பண்ணுவோம். வேணா அது பக்கத்துலயே இப்படி எழுதி வச்சுக்கோங்க. மைனஸ் பண்ணணும். எதை எடுத்து மைனஸ் பண்ணணும், மினிமம் எடுத்து மைனஸ் பண்ணணும். ஸோ 1 தான் மினிமம். பிளஸ் மாதிரி இருக்கிற இடத்துல பிளஸ் பண்ணணும், மீதி எல்லாம் மைனஸ் பண்ணணும். அண்ட் லைன்ல இருக்கிறத அப்படியே இருக்கும், நம்ம அதை வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். ஸ்டெப் 4 ஒரு வேல்யூவா எழுதலாம். ஃபர்ஸ்ட் 0 அப்படியே இருக்கும். 2ல 1 போயிருச்சுன்னா 1 1 0. இங்க ஆட் ஆகும்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம்ல 4 0
0 இதெல்லாம் அப்படியே இருக்கும். இதுவும் அப்படியே இருக்கும். இங்க ரெடியூஸ் ஆகும். 2 இது 1 மாறிடும். இது 2. லாஸ்ட் இது 8 ஆட் ஆகும். இது 1 1 0 அப்படியே இருக்கும். இப்ப திருப்பியும் நம்ம என்ன பண்ண போறோம்? அசைன் பண்ணி கரெக்டா வருதான்னு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரோல 2 இருக்கு, அது பண்ண முடியாது. செகண்ட் ரோலையும் 2 இருக்கு. தேர்ட் ரோல ஒரு வேல்யூ தான் இருக்கு. அசைன் பண்ணும்போது இது கேன்சல் ஆயிடுது. ஃபோர்த் ரோலையும் 1 தான் இருக்கு. இதை அசைன் பண்ணும்போது இதுவும் கேன்சல் ஆயிடுது. இப்போ இதுவும் ஆப்டிமம் கிடையாது, ஏன்னா ஃபர்ஸ்ட் ரோக்கு வேல்யூவே வரல. இப்போ ரோ வைஸ் முடிச்சிட்டோம். காலம் வைஸ் பார்த்தா இங்க அசைன் பண்றேன், இது கேன்சல் ஆயிடுது. இப்போ இது ஆப்டிமமானா இல்ல. ஏன் இல்லைன்னா 3 இடத்துல தான் அசைன் ஆயிருக்கு. எனக்கு 4 இடத்துல அசைன் ஆயிருக்கணும். அதனால திருப்பி என்ன பண்ண போறோம்? இது அப்படியே எழுதிக்கோங்க. ஸ்டெப் 5. ஸோ ஸ்டெப் 5 அப்படியே வேல்யூ எழுதிக்கோங்க. 0 1 1 0 4 0 0 1 0 2 1 2 8 1 1 0. இதுல மேக்ஸிமம் ஜீரோஸை கவர் பண்ற மாதிரி நம்ம லைன்ஸ் வரைய போறோம். மேக்ஸிமம் ஜீரோஸ் எங்க இருக்குன்னா 2 ஜீரோவா இருக்கு. இப்போ இந்த ரோ வைஸ் எடுக்கும்போது எனக்கு 2 ஜீரோ போயிடுது. காலம் வைஸ்ல இதுல 2 ஜீரோ போயிடும். இந்த காலம்லயும் எனக்கு 2 ஜீரோ போயிடுது. இதுல இப்ப பிளஸ் பேட்டர்ன்ல எங்க இருக்குன்னா இந்த இடத்துல ஒரு பிளஸ், இந்த இடத்துல ஒரு பிளஸ், மீதி எல்லாமே மைனஸ் தான். இப்ப திருப்பி ஸ்டெப் 6. மினிமம் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 1. இந்த 1 எடுத்து ஒவ்வொரு ரோவா எடுத்துக்கோங்க. 0 1 ரெடியூஸ் பண்ணா இதுவும் 0 0 0 எல்லாமே 0 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ரோக்கு வாங்க. நெக்ஸ்ட் ரோ 4 வந்து ஆட் ஆயிடும், 5 ஆயிடும். இந்த ஜீரோஸ் ரெண்டும் அப்படியே இருக்கும். 1 ஆட் ஆகி 2 மாறிடும். அது அடுத்த ரோக்கு வாங்க. 0 2ல இருந்து ரெடியூஸ் ஆகி 1 1ல இருந்து ரெடியூஸ் ஆகி 0 2 8 1ல இருந்து ரெடியூஸ் ஆயிரும். இங்கேயும் ரெடியூஸ் ஆகுது. இது 0 ஏற்கனவே இருக்கு. இப்ப திருப்பியும் நம்ம அலோகேட் பண்ண போறோம். ஒரு ஜீரோஸ் வர மாதிரி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ரோல நமக்கு 4மே ஜீரோவா இருக்கு. அப்ப நான் அதை அலோகேட் பண்ண முடியாது. அடுத்து 2 ஜீரோ அங்கேயும் அலோகேட் பண்ண முடியாது. அடுத்த ரோக்கு போனா 3 ஜீரோஸ் அங்கேயும் அலோகேட் பண்ண முடியாது. லாஸ்ட் ரோக்கு போனாலும் 3 ஜீரோ. ஸோ எப்படி பார்த்தாலும் எனக்கு அலோகேட் பண்ண முடியாது. காலம் வைஸ் பார்த்தாலும் அலோகேட் பண்ணவே முடியாது, ஏன்னா நிறைய ஜீரோஸ் இருக்கு. அதனால ரேண்டமா ஃபர்ஸ்ட் வேல்யூ அசைன் பண்றேன். அசைன் பண்ணா இது எல்லாமே அதோட லெஃப்ட் ரைட் எல்லாம் கேன்சல் ஆயிரும்ல, மேல கீழெல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு. இப்ப செகண்ட் ரோலையும் 2, தேர்ட் ரோ வரும்போது 1 இருக்கு. அப்ப மேலையும் கீழையும் கேன்சல் ஆயிடுது. திருப்பி ஃபோர்த் ரோ வர அங்கேயும் 2 இருக்கு. காலம் வைஸ்க்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் காலம் முடிஞ்சிருச்சு. செகண்ட் காலம்ல 2 இருக்கு. லாஸ்ட் காலம்ல 1 இருக்கு. அசைன் பண்றா, இங்க முடிஞ்சிருச்சு. இப்போ மீதி இருக்கிற 1 இங்க அசைன் பண்ணலாம். கரெக்டா 4 அசைன் ஆயிடுச்சா? ஸோ த சொல்யூஷன் இஸ் ஆப்டிமம். இந்த இடத்துல ப்ராப்ளம் முடிஞ்சிருச்சு. அண்ட் இங்க நம்ம என்ன சொல்லலாம்னா எந்த மெஷின் எதுக்கு அலோகேட் ஆயிருக்கு, என்ன வேல்யூ அப்படின்றத இங்க நம்மளால சொல்ல முடியும். The optimum assignment cost. Optimum assignment cost. எப்படி அசைன் ஆயிருக்கு நமக்கு? ஃபர்ஸ்ட் ஒன்னு M1ஓட அசைன் ஆயிருக்கு. அதோட வேல்யூ 5. அண்ட் செகண்ட் பர்சனுக்கு செகண்ட் மெஷின் கரெக்டா அசைன் ஆயிருக்கு. அதோட வேல்யூவும் 5. அண்ட் தேர்ட் அசைன் ஆயிருக்கு. அதுக்கு 10. இந்த 5 10 எல்லாம் நம்ம எங்கன்னு பார்த்துட்டு வரோம். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன்ல ஃபர்ஸ்ட் அசைன் ஆயிருக்கு 5 5. இந்த 10 லாஸ்ட் அசைன் ஆயிருக்கு. அதனால அது 3. ஸோ J4க்கு M4 அசைன் ஆயிருக்கு. அதனால 3. இதை ஆட் பண்ணா நமக்கு என்ன வரும்? 23 hours or 23 rupees. இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகே, கொஸ்டின் வந்து இங்க டைரக்டாவே கொடுத்துட்டாங்க. சால்வ் த ப்ராப்ளம் கிராஃபிக்கலி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்ப நம்ம கிராஃப் வரைஞ்சிட்டு கிராஃப்ல இருந்து தான் வேல்யூஸ் எடுத்து ப்ரொசீட் பண்ண போறோம். இது வந்து ரோல 2 ரோ இருக்கு அண்ட் காலம் வைஸ் நமக்கு 4 காலம் இருக்கு. ஸோ இங்க கிராஃபே எடுத்துக்கிறேன் நான். ஸோ கிராஃப்ல மேக்ஸிமம் நமக்கு 5 வேணும். 5 4 3 2 1
0, 1, -2, -3. இந்த பக்கம் என்ன வச்சிருக்கோமோ அதையே நம்ம இந்த பக்கமும் சூஸ் பண்ண போறோம். இது இந்த டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கணும்ல, நான் சும்மா ரேண்டமா மார்க் பண்ணிருக்கேன். 5, 4, 3, 2, 1, 0, -1, -2, -3. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 1ல -1, பிளேயர் ஏ பிளேயர் பி. நம்ம B யோட வேல்யூ தான் மேல இருந்து B1 B2 B3 B4 அப்படிதான் எடுக்கிறோம். ஸோ B1க்கு ஒரு கலர் யூஸ் பண்ணுவோம். B1 என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? 1 -1. ஸோ 1ல இருந்து -1. இது B1ஓட வேல்யூ, அதனால ரெட் கலர். அடுத்தது B2 0 1, வேற ஒரு கலர் கொடுத்துக்கலாம். ஸோ இது 0 and 1. ஓகே. தேர்ட் வேல்யூ 4 and -2. 4 and -2க்கு 4 -2. So B3. And last value -1 5. இந்த பக்கம் -1, இங்க 5. ஸோ -1ல இருந்து 5. இப்போ நம்ம வரைஞ்சிட்டோம். வரைஞ்சதுக்கு அப்புறமா இதுல என்ன பண்ணணும்னா 2 ரோ இருக்கு. 2 ரோ இருக்குன்னா என்ன அர்த்தம்? இந்த லோவர் ரீஜன் தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த லோவர் ரீஜன் ஃபுல்லா எடுத்துக்கிறோம். இதுல எந்த இடத்துல நமக்கு மேக்சிமம் வேல்யூ நமக்கு ரீச் ஆயிருக்கோ அந்த 2 லைன் தான் நம்ம சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இந்த லோவர் ரீஜன் எடுத்துட்டோம். லோவர் ரீஜன் எடுத்ததுக்கு அப்புறம் நமக்கு என்ன தெரியுதுன்னா பாயிண்ட் இந்த இடத்துல இந்த லைன் வந்து இப்ப இங்க இங்க இந்த இடத்துல இருந்து போகுது. ஸோ இந்த இடத்துல ஒரு ஜாயிண்ட், அப்புறம் இங்க ஒரு ஜாயிண்ட், இங்க ஒரு ஜாயிண்ட், அண்ட் அதுக்கப்புறம் கீழே வருது. இதுல இருக்கிற மேக்சிமம் வேல்யூ நம்ம சூஸ் பண்ணிக்கணும். இதுல இருக்கிற மேக்சிமம் வேல்யூன்றது நமக்கு இந்த ரெட் கலர், அந்த ரெட் கலரோட சேர்ந்து இது நம்ம பர்ஃபெக்டா வந்திருந்தீங்கன்னா இப்படி வந்திருக்கும். ரெட் வித் இந்த பிளாக்ன்னு இருக்கு. ஸோ ரெட் அண்ட் பிளாக்ன்றது B1 and B4. B1 and B4ன்ற பொசிஷன் தான் மேக்சிமமா இருக்கு. ஸோ இங்க அதை மார்க் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ மேக்சிமம் லைன் கொஸ்டின் நம்பர் 24. இந்த டயக்ராம் வரைஞ்சிட்டு இதுல இருக்கிற அந்த பாயிண்ட் எடுத்துக்கோங்க. சும்மா ABCDன்னு மார்க் பண்ணிக்கலாம். ABCD, அந்த Cன்ற பாயிண்ட் தான் மேக்சிமம் வேல்யூ. ஸோ 24 மேக்சிமம் லைன் வந்து இங்க எனக்கு B1 B4. B1 B4ல இருக்கிற வேல்யூ மட்டும் எழுதிக்கலாம். B1 B4ன்றது 1 -1 -1 5. ஸோ 1 -1 -1 5 இந்த வேல்யூ மட்டும் எழுதி இப்ப நம்ம சம் ப்ரொசீட் பண்ண போறோம். இதை நம்ம என்னன்னு எடுத்துப்போம்? A11 A21 A12 A22 இந்த வேல்யூஸ்க்கு நேமிங் கொடுத்துருக்கோம் நம்ம. இப்போ ஃபர்ஸ்ட் லாம்டா கால்குலேட் பண்ணலாம். லாம்டா கால்குலேட் பண்ணா A11 பிளஸ் A22 மைனஸ் A12 பிளஸ் A21 இதுதான் இதுக்கான ஃபார்முலா. 11ன்றது 1 பிளஸ் 22ன்றது 5 மைனஸ் -1 -1 ரெண்டும் சேர்க்கும் போது -2, இடையில இருக்க மைனஸோட மல்டிப்ளை பண்ணும்போது +2, 2 + 1 3, 3 + 5 8. ஸோ லாம்டா ஈக்குவல் டு 8. அண்ட் அடுத்தது P1 P2 இதெல்லாம் கால்குலேட் பண்ணும். P1ஓட வேல்யூக்கு ஃபார்முலா A22 மைனஸ் A12 டிவைடட் பை லாம்டா. A22ன்றது 5 மைனஸ் 12ன்றது ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் வேல்யூ, தட் இஸ் -1 by 8. மைனஸ் ஆஃப் மைனஸ்ன்றது பிளஸ் ஆயிரும். இப்போ 6/8 கேன்சல் பண்ணி கூட எழுதிக்கலாம். இப்போ P2 கால்குலேட் பண்ணா நமக்கு என்ன வரும்? இதை கேன்சல் பண்ணா எனக்கு 3/4 அப்படின்னு வரும். ஸோ 3/4. அப்போ P2ஓட வேல்யூ 1 minus 3/4, that is 4 minus 3 1/4ன்னு வருது. P1 P2 கால்குலேட் பண்ணியாச்சு. இது strategy for player A P1 P2ன்றது, that is 3/4, 1/4. Q1
Q1 ஓட ஃபார்முலா A22 minus A21 by lambda. So 5 minus of minus 1 by 8. அதே 6 by 8. அப்ப அதே 3 by 4. இப்ப Q2ன்றது எனக்கு அதே 1 by 4 தான் வரப்போகுது. 1 minus 3 by 4ன்றது 1 by 4. இப்ப strategy for player B அதுவும் 3 by 4, 1 by 4. லாஸ்ட்ல வேல்யூ ஆஃப் த கேம். Value of the game formula A22 A11 minus A12 A21 divided by lambda. So multiply பண்ணா எனக்கு 5 into 5 minus 1 by 8 which is okay 5 into 1 இந்த பக்கம் multiply பண்ணுவோம் minus into minus plus so 4 by 8 4 by 8ன்றது 1 by 2 so நம்மளோட final answer 1 by 2